ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா. லெட்ஸ் டூ இட். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி வேகிறதுக்காக நான் இந்த ரெசிபிக்காகவே மொத்தமாகவே கல்லுப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இது தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா இந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகணும். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை நான் சிம்மில் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது அப்பப்போ எடுத்து பாருங்கள், தண்ணி ஆல்ரெடி அதிலே விடும். நான் திருப்பியுமே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் லைட்டாக. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அப்பப்போ மூடியை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் அப்பப்போ இந்த மசாலா நல்லா கோட் ஆயிருக்கா, தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு எவாப்ரேட் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்கள் இதை கிண்டி எடுக்க வேண்டியதான். கடைசியில் எல்லா தண்ணியுமே வற்றணும். தண்ணி போனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப டெண்டராக இருக்குது. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணி, பிளெயின் பிரியாணி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.